Hi, hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் CBSE தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. சோ அந்த எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நீங்க இந்த வீடியோ பாக்கும்போது நீங்க உங்களுடைய क्वेश्चन பேப்பர் கையில வச்சுக்கோங்க. ஏனா எனக்கு வந்து क्वेश्चन பேப்பர் இந்த மாதிரி தான் கிடைச்சது. மொபைல்ல ஷேர் பண்ற மாதிரி என்னோட ஓல்ட் ஸ்டூடண்ட் ஷேர் பண்ணிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் as usual நமக்கு வந்து எக்ஸாம் நம்பர் நம்ம போடணும் and எக்ஸாம்கான ரூல்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது நமக்கு தெரியும். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா டைரக்ட்டா இலக்கணம் போயிரலாம். ஏனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த செக்ஷன் A ல கொடுத்திருக்கிறது ஒரு பாராகிராஃப். அந்த பாராகிராஃப்ல இருந்தா क्वेश्चन கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் அது எல்லாரும் கரெக்ட்டா தான் எழுதிருப்பீங்க. ஏனா பாராகிராஃப்ல இருக்கிறது தான் அந்த क्वेश्चनல இருக்க போகுது. and செகண்டும் அதேதான். திருப்பியும் அதே மாதிரி ஒரு பாராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பாராகிராஃப்ல இருந்து क्वेश्चन கேட்டிருப்பாங்க. மூணாவது ஆப்ஷன் அதாவது பகுதி செக்ஷன் B ல தான் வந்து இலக்கண பகுதி ஆரம்பிக்குது. மொத்தம் 12 மார்க்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா சான்று தருக, அதாவது எக்ஸாம்பிள்ஸ். இதுல வந்து ஏதாவது 3 மட்டும் நீங்க எழுதினா போதும். உங்களுக்கு என்னென்ன क्वेश्चंस இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனமொழி விடை. நான் ஏற்கனவே லாஸ்டா வந்து ஒரு ரிவைஸ் பார்க்கும்போது இனமொழி விடை நீங்க காமனா பண்ற ஆன்சர் தான். அதாவது ஆடுவியா அப்படின்ற क्वेश्चनக்கு நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்றது ஆப்ஷன் Bன்றது தான் அது கரெக்ட். படர்க்கை தன்மை முன்னிலை. படர்க்கை தன்மைனா என்ன சொல்றது, முன்னிலைனா என் கூட இருக்கவங்கள சொல்றது, படர்க்கைனா நம்ம ரெண்டு பேருமே இல்லாம இன்னொருத்தவங்கள சொல்றது. அப்ப படர்க்கை பெயர்கள் அப்படின்னா நீர் நீவீர் அப்படின்றது தான் படர்க்கைக்கான ஆன்சர். வினை எச்ச தொடர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு வினை எச்சமா இருக்கிறது, அதாவது ரெண்டுமே வந்து வினையா தான் இருக்கும். சென்று வந்தான் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். மற்ற எல்லாமே ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சென்ற மாணவன். மாணவன்றது ஒரு பெயர் சொல். பாடினால் கண்ணகி அது வந்து வினை முற்று. வந்தான் சென்றான் அப்படின்றது வேற. சென்று வந்தான் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பண்பு தொகை. பண்பு தொகைக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சொல், இன்மை பிளஸ் சொல் அப்படின்றது தான் பண்பு தொகை. மற்றபடி எல்லாமே வேற வேற இது. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா தொடர்மொழி அப்படின்றது கடமையை செய் அப்படின்றதான் தொடர்மொழி. இது வரைக்கும் நீங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் கோடிட இடங்களை நிரப்புக. இதுக்கும் சேம் 3க்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணா போதும். உங்களுக்கு 5 क्वेश्चंस கொடுத்திருப்பாங்க. ஆப்ஷன்ஸ் 2 இருக்கு. சோ CBSE பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா தமிழ்ல மார்க் எடுத்துடலாம். ஆனா நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நீங்க இங்கிலீஷ்ல தான் படிப்பீங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு வேற லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயராதல் டேஷ் பெயராகும். ஓகேங்களா? क्वेश्चन என்னன்னு பாத்துக்கலாம். ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்நிலை தொழில் பெயர். விகுதியே இல்லாம அதுவே வந்து தொழில் பெயராகிறது. செகண்ட் क्वेश्चन உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை. சரிங்களா? மூணாவது क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா முற்று பெறாத வினை. முற்று பெறாத வினையை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வருது அப்படின்னா அது பெயர் எச்சம். அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளப்படுது நம்மளால அப்படின்னா அது என்னன்னு பார்த்தா ஆன்சர் வந்து வழு அமைதி. நெக்ஸ்ட் வந்து அகத்திணைகள். அன்பின் அகத்திணைகள் 5 வகைப்படும். இது வரைக்கும் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இலக்கண குறிப்பு நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆடுக கன் முடிஞ்சா வியங்கோல் வினைமுற்று. செந்தி அப்படின்றது செம்மையான தீ அப்படின்னா பண்பு தொகை. நெக்ஸ்ட் முகிழ்ந்த ஆன்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா நடந்து வந்தான். இது வந்து ஆன்சர் வினை எச்சத்தொடர். நடந்து அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா வினை எச்சம். வாழ்த்துவோம் அப்படின்னா வாழ்த்துவோம் என்னோட சேர்த்து எல்லாரும் வாழ்த்துவோம். அப்போ அது தன்மை பன்மை வினைமுற்று. ப்ளூரல்ல சொல்றாங்க. தன்மைனா என்ன குறிக்கிறேன், என் கூட சேர்ந்து இருக்க எல்லாரும் சேர்த்து வாழ்த்துருவோம். அப்ப தன்மை பன்மை வினைமுற்று. நெக்ஸ்ட் வந்து கூறியவாறு செய்க அப்படின்னு சொல்லும் போது உரா அர்க்கு செய்யுளிசை அளப்படை. ஞாயிறு சித்திரை இதை இரு பெயரொட்டு பண்பு தொகையா மாத்த சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம். ஞாயிறுனாலும் கிழமைதான், அது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பெயர் சொல்ல வருது. சித்திரை மாதம், சித்திரைனாலும் அது மாதத்தை குறிக்கிறதா, மாதம் அப்படின்னாலும் மாதத்தை குறிக்கிறதா. அப்ப இரு பெயரொட்டு பண்பு தொகை. நெக்ஸ்ட் வந்து நன்மையான மொழி. இதை பண்பு தொகையா மாத்துங்கன்னா நன்மொழி அப்படின்றது சரியான ஆன்சர். சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ. எனக்கு தெரிஞ்சு இதை எந்த CBSE ஸ்டூடெண்ட்ஸும் இந்த क्वेश्चन அக்செப்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது இதுவா அதுவா அப்படின்ற டவுட்ல கேட்கறது ஐயவினா. அதுக்கான ஆன்சர் ஐயவினா. இளவேநீர் காலம். இளவேநீர் காலத்துக்கான மாதம் வந்து சித்திரை வைகாசி.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து திருக்குறளுடைய சீர்களை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அஞ்சும் அறியான் டேஷ் ஈகலான் தஞ்சம் எளியன் பகைக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அமைவிலான். நெக்ஸ்ட் திருக்குறள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரப்பிடும்பை இலார்க்கு காணின் டேஷ் எல்லாம் ஒருங்கு கூடும். இதுக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அப்படின்றத ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வரும் செய்யுள் பகுதியை தொடர்ந்துள்ள பலவுள் தெரிவு செய் வினாக்களுக்கு விடையளி. அப்போ உங்களுக்கு இதில் ஒரு செய்யுள் பகுதி கொடுத்துட்டாங்க, இதில் இருக்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் மோஸ்ட்லி நீங்கள் எழுதியிருப்பீங்க. வைரம் அப்படின்ற சொல்லோடைய இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி நினைக்கிறேன். வாங்க நம்ம இதுக்கும் ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இதில் உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலங்கு கழை நரலும் ஆரி பழுக்கார்க்கு சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி சொல்லிட்டு இப்படி ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. இந்த செய்யுள்ல வந்து நீங்கள் எப்படி கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கன்னா ஆக்சுவலாக இது மலைப்படுகடாமில் இருக்குது. நமக்கு ஆப்ஷனில் மலைப்படுகடாம் பியில் இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஆன்சர். வைரம் அப்படின்ற சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூத்தர் அப்படின்றது சரியான ஆன்சர். எத்தனை பேர் அதை எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நெக்ஸ்ட் எதுகை எதுகை மோனி சொல்லுவாங்க. எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒன்று போல இருக்கிறது எதுகை. அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலங்கு சிலம்பு அப்படின்றது எதுகை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைப்படுகடாம். ஓகே, இப்படி எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ ப்ராப்ளம், ஆன்சர் கரெக்டாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பின்வரும் செய்யுள் வினாக்களுக்குள் எவையேனும் 3 விடை தருக சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி செய்யுள் வினாக்கள்லாம் மோஸ்ட்லி நீங்கள் கரெக்டாக தான் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரிப்பீட்டடாக ஒரே கொஸ்டின்ஸ் தான் வரும். இதுதான் லெசன், இதுதான் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதிருப்பீங்க. இதில் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது எப்பவுமே இலக்கண வினாக்கள் தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் துணை பாடக்கட்டுரையை நான் சொன்ன மாதிரி தான் எப்போவுமே துணைப்பாடம் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ல எல்லாத்தையும் படிக்கணும். அண்ட் லாஸ்ட் யூனிட்லேருந்து எதனா ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி படிக்கணும். அண்ட் கட்டுரை கடிதம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நான் வீடியோ போடலாம் வந்தது வந்து இலக்கணம் மட்டும்தான் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நீங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா தான் எழுதியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.